அன்பார்ந்த முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களே, நட்சத்திரங்கள் எல்லாம் விதியை எழுதினாலும் மிருகசீர்ஷம் மட்டும் ஒரு கேள்வியை எழுப்பும். நான் யார், என்ன தேடுகிறேன் என்று. மிருகசீர்ஷம் என்றால் மான் தலை, அதாவது எப்போதும் ஒரு எச்சரிக்கை, எப்போதும் ஒரு தேடல், எப்போதும் ஒரு அசைவு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் உள்ளுக்குள்ளே 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். வெளியில் சிரிப்பு, ஆனால் உள்ளுக்குள்ளே 1000 கேள்விகள். ஒரே இடத்தில் இவர்கள் நிலைத்து இருக்க மாட்டார்கள். இவர்களின் வாழ்க்கை ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் சர்ச் மோட் ஆன். குணாதிசயங்கள், மிகுந்த ஆர்வம், புதிய விஷயங்களை பற்றிய தேடல், அதை பற்றி அறிய ஆசை, சிந்தனையில் ஆழம், சில நேரங்களில் குழப்பம், முடிவெடுக்க தாமதம். அவர்கள் ஓடுவதில்லை வாழ்க்கையில், அவர்கள் வாழ்க்கையில் தேடுகிறார்கள். அவர்கள் பேசுவதில்லை வாழ்க்கையில், அவர்கள் ஆராய்கிறார்கள். இப்படித்தான் இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரத்தின் குணாதிசயம் அமைகிறது. மிருகசீர்ஷம் ஒரு வேலைக்கு மட்டும் பொருந்த மாட்டார்கள். அவர்களுக்கு ஏற்ற துறைகள் ரிசர்ச், சயின்டிஸ்ட், ஐடி, சாஃப்ட்வேர், ஜெர்னலிசம், டிராவல் ரிலேட்டட் ஜாப்ஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ், சைக்காலஜி, கவுன்சிலிங். ஏன் தெரியுமா? இவர்கள் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்வது இவர்களுக்கு பிடிக்காது. புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வேலை அவர்களை அடைத்து வைக்க முடியாது. அவர்கள்தான் அந்த வேலையை மாற்றிக்கொண்டு விடுவார்கள். மிருகசீர்ஷம் காதல் என்று எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்தில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். ஒரு முறை காதலித்தால் முழுமையாக கொடுப்பார்கள், உயிரையே கொடுப்பார்கள். ஆனால் சந்தேகம் அதிகம். இவர் சரியானவரா என்ற கேள்வி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் காதலிக்கிறார்கள், ஆனால் மனசை முழுவதும் திறக்க பயப்படுகிறார்கள். முக்கிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்களது ஓவர் திங்கிங் தான். திருமணத்திற்கு பிறகு நல்ல புரிதல் இருந்தால் வாழ்க்கை சொர்க்கம், இல்லையெனில் மனதளவில் தூரமும் அதிகம், துயரமும் அதிகம். இவர்களுக்கு தேவையானவர்கள் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர். இவர்களை கட்டுப்படுத்த முயன்றால் அவர்கள் அங்கிருந்து விலகிவிடுவார்கள். கட்டுப்பாடு என்பது இவர்களுக்கு பிடிக்காது. கயிற்றால் கட்ட முடியாது, அன்பால் மட்டுமே அவர்களை கட்ட முடியும். மிருகசீர்ஷம் 1ஆம் பாதம். அதிக ஆற்றல் கொண்டவர்கள், அதிக வேகம் கொண்டவர்கள். அவர்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகம். மிருகசீர்ஷம் 2ஆம் பாதம். பணம் சம்பாதிக்கும் திறன் அதிகம். எப்பொழுதும் பிசினஸ் மைண்ட் இருந்து கொண்டே இருக்கும். மிருகசீர்ஷம் 3ஆம் பாதம். கம்யூனிகேஷனில் கிங் அவர்கள். எழுதுதல், பேசுதல் ஆகியவற்றில் திறமை அதிகம். மிருகசீர்ஷம் 4ஆம் பாதம். அவர்கள் எப்பொழுதும் எமோஷனலாக இருப்பார்கள், சென்சிட்டிவாக இருப்பார்கள். காதலும் குடும்பமும் அவர்களுக்கு மிகவும் முக்கியம். மிருகசீர்ஷத்தின் பலவீனங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களால் சீக்கிரத்தில் முடிவெடுக்க முடியாது. எப்பொழுதும் ஒரு சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும். அவர்களால் ஒரே விஷயத்தில் நிலைத்திருக்க முடியாது. அவர்களுக்கு பெரிய எதிரி எது தெரியுமா? அவர்களின் மனம்தான். அதிகமாக யோசித்து யோசித்து அவர்கள் தங்களை தாங்களே எதிரியாக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையின் ரகசியம் என்று எடுத்துக்கொண்டால் மிருகசீர்ஷம் எப்போதும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கும். அது பணமா, காதலா, அல்லது வாழ்க்கையின் அர்த்தமா? தேடிக்கொண்டே இருப்பவர்களுக்குத்தான் ஒரு நாள் உண்மை கிடைக்கும். அவர்களுக்கு சரியான வாழ்க்கை வழி என்று சொன்னால் ஒரே இலக்கில் கவனம் வைக்க வேண்டும். அவர்கள் ஓவர் திங்கிங்கை குறைக்க வேண்டும். மெடிடேஷன், யோகா இவற்றில் எல்லாம் ஈடுபட வேண்டும். எந்த முடிவையும் எடுக்க பயப்படக்கூடாது. முன்வைத்த காலை பின்வைக்க யோசிக்கக்கூடாது. முன்வைத்த காலை முன்வைத்தபடியே இருக்க வேண்டும். இந்த யோசனை தான் அவர்களது வாழ்க்கையை கெடுக்கிறது. மொத்தத்தில் முடிவு என்று சொன்னால் மிருகசீர்ஷம் என்பது ஒரு நட்சத்திரம் அல்ல, ஒரு லட்சிய பயணம், ஒரு தேடல், ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கும் வரை அவர்கள் நிற்க மாட்டார்கள், ஓடிக்கொண்டே இருப்பார்கள். தேடல் வாழ்க்கை தான் அவர்களது ரகசியம்.
4 பாதங்களுக்கும் அவர்களுக்கு 4 முகங்கள், 4 வாழ்க்கைகள், ஒரே நட்சத்திரம், ஆனால் 4 விதமான மனிதர்கள். இதுதான் மிருகசீர்ஷத்தின் மர்மம். 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் வேகமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள். இவர்கள் யோசிக்காமல் செயலில் இறங்குவார்கள். லீடர்ஷிப் மைண்ட் செட்டோடு இருப்பார்கள். போட்டி மனப்பான்மை அதிகமாக இருக்கும். அவர்கள் யோசிப்பதில்லை, அவர்கள் செயல்படுகிறார்கள். தொழிலை பொறுத்தவரை போலீஸ், ஆர்மி, ஸ்போர்ட்ஸ், பிஸ்னஸ் ஸ்டார்டர், ரிஸ்க் எடுக்க எந்தவிதமான தயக்கமும் இவர்களுக்கு இல்லை. வேகமாக காதல் செய்வார்கள், வேகமாக சண்டை போடுவார்கள். பொசசிவ் நேச்சர் அதிகமாக இருக்கும். மன வாழ்க்கை, ஈகோ பிரச்சனை வரும். பார்ட்னர் அட்ஜஸ்ட் செய்தால் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஸ்டெபிலிட்டி, எர்த் எனர்ஜி கொண்டவர்கள். பணம் முக்கியம், லக்ஸுரி லைஃப் ஆசை, அமைதியை விரும்பியிருப்பார்கள். அவர்கள் ஓடமாட்டார்கள், ஆனால் நிலைத்து வெல்வார்கள். பிஸ்னஸ், பேங்கிங், ஃபைனான்ஸ், ரியல் எஸ்டேட், மணி மேனேஜ்மெண்ட் ஆகியவை எல்லாம் இவர்களுக்கு கைவந்த கலை. காதலை பொறுத்தவரை உண்மையான காதல் இருக்கும். ஸ்லோவாகத்தான் இருக்கும், ஆனால் டீப்பாக இருக்கும். ஒரு முறை காதலித்தால் அவர்கள் விடமாட்டார்கள். மன வாழ்க்கை, குடும்ப பாசம் கொண்டவர்கள், நிலைத்த வாழ்க்கையை கொண்டவர்கள். நல்ல துணை கிடைத்தால் செழிப்பான வாழ்க்கை வாழ்வார்கள். 3ஆம் பாதத்தை பொறுத்தவரை இவர்கள் கம்யூனிகேஷன், ஏர் எனர்ஜி. குணத்தை பொறுத்தவரை புத்திசாலித்தனம், பேசும் திறன் அதிகம், சமூக வட்டம் பெரியது. அவர்கள் பேசுவார்கள், ஆனால் அந்த வார்த்தைகளில் பல மாயங்கள் இருக்கும். தொழிலை பொறுத்தவரை மீடியா, ரைட்டிங், டீச்சிங், மார்க்கெட்டிங் இவர்கள் ஈடுபடுவார்கள். இவர்களின் ஆயுதம் பேச்சு மட்டும்தான். காதல் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஃபிளிட் நேச்சரில் இருப்பார்கள். மல்டிபிள் அட்ராக்ஷன் சான்சஸ் உண்டு. கன்ஃபியூஷன் அதிகமாக இருப்பார்கள். ஸ்டெபிலிட்டி குறைவு மன வாழ்க்கையில். கம்யூனிகேஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் இவர்கள் சக்சஸான வாழ்க்கையை வாழ முடியும். 4ஆம் பாதம் இமோஷன், வாட்டர் எனர்ஜி என்று சொல்லக்கூடியது. குணத்தை பொறுத்தவரை உணர்ச்சி பூர்வமானவர்கள், சென்சிட்டிவாக இருப்பார்கள், ஃபேமிலி ஓரியன்டாகவே இருப்பார்கள். அவர்கள் கண்ணால் பேசுவார்கள், இதயத்தால் வாழ்வார்கள். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் 4ஆம் பாதத்தில் இருந்தால் அவர்கள் கண்கள் பேசும், இதயம் வாழ வைக்கும். தொழிலை பொறுத்தவரை கவுன்சிலிங், நர்சிங், டீச்சிங், சோஷியல் ஒர்க் ஆகியவையெல்லாம் இவர்கள் ஈடுபடுவார்கள். கேர்டேக்கிங் நேச்சர் அதிகமாக இருக்கும். காதலை பொறுத்தவரை டீப் லவ் இருக்கும். ஈஸியாக ஹர்ட் ஆகி விடுவார்கள், ஹர்ட் செய்து விடுவார்கள். ஓவர் அட்டாச்மெண்ட் அதுவே அவர்களை பாதிக்கும். மன வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்பம் முக்கியம், நல்ல பாசம், ஆனால் மனது காயமடைய வாய்ப்பு உள்ளது. எப்பொழுதும் மனம் அவர்களுக்கு காயப்பட்டதாகவே இருக்கும். மிருகசீர்ஷம் எந்த பாதத்தில் இருந்தாலும் ஒரே ஒரு உண்மை மட்டும் சொல்கிறேன். அவர்கள் எப்போதும் தேடுவார்கள், தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த தேடல் ஒரு நாள் அவர்கள் யார் என்று அவர்களை கண்டுபிடிக்க வைக்கும். நீங்கள் 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, 4ஆம் பாதமா, அது முக்கியமில்லை. நீங்கள் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா, அதுதான் முக்கியம். எந்த பாதத்தில் இருந்தாலும் தேடல் என்பது உங்கள் உள்ளங்களில் ஊறிப்போய் இருக்கும். சொன்ன எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் தங்களின் வாழ்க்கையில் உயர்வடைய எது தடையாக இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதிலிருந்து விடுபட்டு எல்லாம் வல்ல இறைவனது அருளை பரிபூர்ணமாக பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதே எனது ஆசை.